வணக்கம். இயக்குனர் அலுவலகம், மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது வேளாண்மையில் கரும்பு ஆலை கழிவு. சர்க்கரை ஆலை மட்டி பயிர்களுக்கு இயற்கை உரமாகவும் பிரச்சினைக்குரிய மண் வகைகளை சீர்திருத்தக்கூடிய மண் திருத்தியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் நுண்ணுயிர் உரம் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. சர்க்கரை ஆலைகளில் பெரும்பாலும் இந்த பயோ கம்போஸ்ட் அல்லது மக்கிய எருவாக மாற்றி பயன்படுத்தப்படுகிறது. இயற்கை உரமாக கரும்பு பயிருக்கு பயன்படுத்துவதால் கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலை மட்டி பெரும் வரப்பிரசாதமாகும். வேளாண் நிலங்களுக்கு பெரும்பாலும் ஹெக்டருக்கு 5 டன் என்ற அளவில் சர்க்கரை ஆலை மட்டி பரிந்துரைக்கப்படுகிறது. இதிலிருந்து 175 கிலோ தலைச்சத்து, 200 கிலோ மணிசத்து, 175 கிலோ சாம்பல் சத்துக்கள் கிடைக்கப்பெறுகின்றன. ஒரு ஹெக்டருக்கு 10 டன் கரும்பாலை கழிவை இட்டு உளிக்கலப்பை கொண்டு உழுவதன் மூலம் அடிமண் இறுக்கத்தை நிவர்த்தி செய்யலாம். கரும்பாலை கழிவு இடுவதன் மூலம் மண்ணின் பரும அடர்த்தி மற்றும் நீர் கடத்தும் திறன் அதிகரிக்கிறது. மேலும் மண்ணின் கட்டமைப்பு மேம்படுகிறது. கரும்பாலை கழிவில், அதாவது சல்ஃபடேசன் முறையில் பெறப்பட்ட கழிவு, கால்சியம் மற்றும் கந்தகத்தின் அளவு அதிகம் இருப்பதால் ஒரு ஹெக்டருக்கு 12.5 டன் இடுவதன் மூலம் கலர் நிலத்தை பயன்படுத்தலாம். செம்மண் மற்றும் களிப்பாங்கான நிலங்களில் வளர்க்கப்படும் கரும்பில் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது. இக்குறைபாட்டை நிவர்த்தி செய்ய ஒரு ஹெக்டருக்கு 5 டன் கரும்பாலை கழிவுடன் துத்தநாக சல்ஃபேட் 25 கிலோ மற்றும் ஃபெரஸ் சல்ஃபேட் 50 கிலோ சேர்த்து இடலாம். கரும்பாலை கழிவுடன் தென்னை நார்க்கழிவு அல்லது கரும்பு சோகை அல்லது கரும்பு சக்கை ஆகியவற்றை 1:1 என்ற விகிதத்தில் சேர்த்து மக்கிய உரமாக்கலாம். மேலும் இதை ஒரு ஹெக்டருக்கு 2.5 முதல் 5 டன் வரை இடலாம். இடும் அளவு ஒவ்வொரு பயிரின் தேவைக்கேற்ப வேறுபடும். பயன் மிகுந்த தேவையும் சந்தை மதிப்பும் அதிகரிப்பதால் கரும்பு ஆலை கழிவின் மக்கிய உரம் சர்க்கரை ஆலைகள் மற்றும் வடிப்பாலைகள் மூலம் விற்கப்படுகின்றன. இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.